ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த சைக்கோ பையலும் கேட்டிருப்பான், உன்னோட குழந்தை கூட நீ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா அப்ப நீ அந்த சர்ஜரியை பண்ணிக்கோ. உன்னோட முகத்துல இருக்கிற இந்த மார்க்கை மறைச்சாலே ஒளியே என் குழந்தைய நீ தூக்கலாம், இந்த வீட்டுல இருக்கலாம். ஸோ இப்போ நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமா இல்ல உன்னோட குழந்தை முக்கியமா, யாரு முக்கியங்கிறத யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே அவளும் யோசிச்சுட்டு, நீங்க எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, ஒன்னு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல என்னோட குழந்தை, எதையாவது ஒன்னு தானே தேர்ந்தெடுக்க சொன்னீங்க. எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம். என் குழந்தைய விட எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்றும் முக்கியம் கிடையாது, அதனால நான் இந்த சர்ஜரி பண்ண ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சம்மதிச்சிடறா. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இந்த வீட்லயே இருக்கலாம், நாளைக்கே அந்த சர்ஜரியை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்பாவும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏனம்மா நீ யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா, நீ அவனோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டா, வேற என்னப்பா பண்றது, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அது மட்டும் இல்லாம நான் சர்ஜரி பண்ணாதான் என் குழந்தை கூட நான் இருக்க முடியும், அவளை தூக்க முடியும், அவ பக்கத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் என்னோட குழந்தையா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டா அப்படிங்கும் போது நான் என்னோட குழந்தைய தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்புறம் ஓ இஷ்டமா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் ஆயிடுது. என்னதான் நம்ம ஹீரோயினி சர்ஜரி பண்றேன்னு சொன்னதை நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டாலும் இந்த மாமியாருக்காரியால அதை ஒத்துக்கவே முடியல. அதனால பையன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ மயூரா சர்ஜரி பண்றேன்னு ஒத்துக்கிட்டதை நம்பவே முடியல, அதுக்கு பின்னாடி ஏதாவது அவளோட பிளான் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னவ இப்ப மட்டும் எப்படி சர்ஜரி பண்ண ஒத்துக்கிட்டா, திரும்ப உன்னை கவுக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன், 4 சொட்டு கண்ணீரை விட்டு பேசும், நீனும் அதை அப்படியே நம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் சொல்லிடுறான், என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அவ குழந்தைய விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவ குழந்தை மேல அவளுக்கு பாசம் இருக்கிறதுனால தான் அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட முக்கியம் இல்ல, அவளோட குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. உண்மையிலே குழந்தை மேல பாசம் வச்சிருக்கிறதுனால தான் அவன் இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு காரணமும் இல்லை, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினி கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளோட மார்க்ல கையை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கா, நிஜமாவே நம்ம ஹீரோயினி அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாலா இல்ல அவங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு தெரியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினியை அழைச்சிக்கிட்டுமே வந்தாச்சு. டாக்டர் கிட்ட அந்த ப்ரொசீஜரை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் பண்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, என்னோட மயிராக்கு எதுவும் ஆபத்து வராதுல அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவனும் சொல்றான், அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க பண்ண எல்லா சர்ஜரியுமே நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு, நாளைக்கே நீங்க பேண்டேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மயிராவை உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா அப்பா நிக்கிறாரு. பார்த்தா அந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினி கூட ஒன்னா காலேஜ்ல படிச்சவன் போல, ஃப்ரெண்டு தான் போல. அவங்கிட்ட நம்ம ஹீரோயினி ஹெல்ப் கேட்டிருக்கா, அதனாலதான் அவனும் சர்ஜரி பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினி சர்ஜரி பண்ணிக்க போறது கிடையாது. என்னடா அவங்கிட்ட அவ்வளோ வியாக்கியானமா, என்னோட குழந்தை தான் எனக்கு முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாலே, அப்போ இப்போ வந்து அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அவளுக்கு முக்கியம், குழந்தை முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவள் என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுலாம் அவளுக்கு பெரிய மேட்டரே கிடையாது, அவளும் அந்த சர்ஜரியை பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறா. ஆனால் ஏன் இப்போ முடியாதுன்னு சொல்கிறானா, இப்போ இன்னைக்கு நம்ம ஹீரோயினி ஒரு கெட்ட சகுனம், அவள் ஒரு அபசகுனம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்டேருந்து அவளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட முகத்துல இருக்கிற மார்க்கை அழிக்கணும், சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதை பண்ணிட்டா அப்படின்னா கூட நாளைக்கே அவங்க நம்ம ஹீரோயினி அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த சாமியாரோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க முழுக்க முழுக்க அந்த மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த சாமியார் நாளைக்கே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஹீரோயினி கிட்ட பண்ணதான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த குழந்தைகிட்டயுமே அதை பண்ணுவாங்க. அதனால இப்ப நான் மாத்தணும்னு நினைக்கிறது என்னோட முகத்தல்ல, அவங்களோட அந்த கேவலமான மைண்ட் செட்டை தான் மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி நான் எவ்வளவோ போராடிட்டேன், அவங்களும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு எனக்கு பண்ணதை என் குழந்தைக்கும் பண்ணுவாங்க, அதனால பாதிக்கப்பட போறது என்னமோ என்னோட குழந்தை தான், அதுக்காக தான் நான் முடியாதுன்னு சொல்றேன் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட ஒரு ஹெல்ப்பையுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் முகத்துல இருக்கிற மார்க்கை மறைச்சா போதும், அதுக்கப்புறம் என்னோட குழந்தைய அவங்க எல்லாரையும் விட்டு நான் தூரமா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பேண்டேஜையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவனும் பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கான் அவளோட பேண்டேஜை அவுக்கிறத. முகம் நல்லா
வந்திருக்குமா, எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா அந்த பேண்டேஜையுமே கழட்டிட்டாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு இப்போ அவளோட முகத்துல இருந்த தழும்பு இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட முகத்துல எப்படி தழும்பு இல்லாம பாக்குறதுக்கு எவ்வளவு நீ அழகா இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அப்புறம் மெடிசன் எழுதி தருவாங்க, நர்ஸு கூட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையில அனுப்பி வச்சிடறாரு டாக்டரும். அப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட நன்றியுமே சொல்றா ஹீரோயினி. அவனும் இந்த மாதிரி கவனமா இரு, உன்னோட முகத்துல இருக்கிற தழும்பு நம்ம நிரந்தரமா ஒன்றும் மறைக்கல, சும்மா போல்மையா தான் அதை மறைச்சு வச்சிருக்கோம். அதனால தண்ணி பக்கட்டோ இல்ல நெருப்பு பக்கட்டோ நீ போகக்கூடாது. அப்படி ஒருவேளை நீ போன அப்படின்னா அப்புறம் முகத்துல இருந்த அந்த மேக்கப்பு தானா கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை வீட்டுக்குமே அழைச்சிட்டு வந்தாச்சு. மாமியாரும் இப்பதான் மருமகளை பார்த்துட்டு சந்தோஷமா ஆர்த்தி எடுத்து வரவேற்றுட்டு இருக்கு. அது முகத்து பக்கத்துல அந்த நெருப்பை காட்டி ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினிக்கு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து உடனே தன்னோட முகத்தை ஒரு சைட்ல கையை வச்சுக்கிட்டு அப்படியே மறைச்சிட்டு இருக்கா. அப்புறம் மாமனாரும் இப்ப குழந்தைய மருமக கையில கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினி கிட்ட குழந்தையுமே கொடுத்தாச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தன்னோட குழந்தைய தொட்டு தூக்கும் போது. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. பயபுல பொண்டாட்டி முகத்துல இப்ப தழும்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் வந்த உடனே ரொமான்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் முகத்தை ஒட்டி வச்சுட்டு இருக்கும் போது அவளோட முகத்துல இருந்த அந்த மேக்கப் லைட்டா கலைஞ்சிருச்சு போல. லைட்டா ஒரு சைடு கோடு தெரியுது. இதை அவ கண்ணாடியில பாத்துடுறா. பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. இவ்வளவு நெருக்கமா என் கூட இவர் இருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட முகத்துல இருந்த மேக்கப் கலைஞ்சிருமே, அப்படி என்னோட புட்டு வெளிப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில தூங்க போட்டுட்டு இருக்கா. அவனும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல இவ முகத்துல இருக்கிற அந்த கோடை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது மேக்கப் பவுடர் ஏதோ கொடுத்துருப்பான் போல, அதை முகத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கா, சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்து இந்த பையலும் திரும்பி பாத்துறான். அவளை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சா என்னங்கிறது தெரியல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் மாமியாருக்காரிக்கு ஒரு ஆளு கால் பண்ணி சொல்லுது விஷயத்த. அதாவது நம்ம ஹீரோயினோட சொந்தக்காரவங்க தான் போல. அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஏர்போர்ட்ல ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஹீரோயின் அப்பா நின்னதை பார்த்தோம், எங்கேயும் கிளம்பி போறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயம் மாமியார் காதுக்கு வந்ததுனால நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது அப்படின்னா அவ திரும்பவும் ஏதோ ஒரு பிளானை பண்றாளா என் புள்ள ஏமாத்துறதுக்கு. நான் இந்த தடவை ஏமாற மாட்டேன், என்னோட கண்ணு ஃபுல்லா அவ மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெளிவாயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே இவன் பார்த்தான் இல்லையா, அதுக்குள்ள அவ மேக்கப்பை சரி பண்ணிட்டா போல. அப்போ அந்த பையன் 4 மணிக்கு கோயிலுக்கு போகணும், ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி கோயிலுக்கு குருமா வர சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயினி இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவளோட முகமும் சரியாயிடுச்சு இல்லையா, அதுக்காக ஒரு பூஜை பண்ணணும். ஸோ 4 மணிக்கெலாம் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினி அப்பா கிட்டேயுமே சொல்லிடுறா. 4 மணிக்கு நான் தாராவை தூக்கிக்கிட்டு கோயில் பக்கம் வருவேன், அப்போ தான் நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவரும் நான் 4 மணிக்கெலாம் காரை ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், நீ கரெக்ட் டைமுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடி ஆகி கீழே வந்துட்டா. போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டேயுமே கேட்கறான். எங்கன்னு கேட்டா இந்த மாதிரி பூஜைக்கு ஓம்கார் தான் சொன்னாரு 4 மணியை போல கிளம்பி இருக்க சொல்லி, குருமா ஏதோ பூஜைக்கு வர சொன்னாங்களாமே அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லம்மா, வீட்லயே அந்த பூஜையை வச்சுக்கலாம், அப்புறம் உனக்கு பிடிக்காதுல அதனால அந்த குருமாவும் இங்கே பூஜை பண்ண போறது கிடையாது, அந்த பண்டிதரை தான் வர சொல்லியிருக்கோம், ஸோ வீட்லயே தான் பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே மருமகளை இருக்க வச்சிருச்சு. இவளுக்கா என்ன பண்றதுன்னே தெரில. அப்புறம் உட்காந்து பூஜையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஐயரோ நெருப்பை ஓவரா கொளுத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினி பக்கத்துல வேற உட்காந்து இருக்கா. ஆல்ரெடி டாக்டர் தான் சொல்லியிருக்கான் இல்லையா, நெருப்பு பக்கத்துலயோ வாட்டர் பக்கத்துலயோ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவ்வளவு தூரம் நெருப்பு எரியுது அப்படிங்கும் போது அவளோட முகத்துல இருக்கிற மேக்கப் கலைஞ்சிரும் இல்லையா, ஸோ அதனால பயப்பட்டுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம டிஷ்யூ எடுத்துட்டு தன்னோட முகத்தை அப்படியே கவர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா அந்த டிஷ்யூலயே அவ போட்டிருக்க மேக்கப்பு கலைஞ்சி வருது. அப்புறம் அவங்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இருமலா இருக்கு, கொஞ்சம் நெருப்பை கம்மி பண்ண சொல்லுங்க, அப்புறம் நம்ம குழந்தைக்கும் ஒத்துக்காதுல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் ஐயர்கிட்ட சொல்றான். உடனே ஐயரும் நெருப்பை கம்மி பண்ணிடுறாரு. அப்பா வேற மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு, இந்த மாதிரி 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு போல, எங்கம்மா இருக்க நீ இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பூஜையுமே முடிஞ்சிருச்சு. அப்ப புருஷன் கிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. எதுக்கு இப்போ டான்ஸ் அப்படின்னு கேட்டா, போன தடவை நேம் செரிமனில நம்ம எந்த என்ஜாய்மெண்ட்டுமே பண்ணல, ஃபேமிலியா நம்ம அதை செலிப்ரேட்டும் பண்ணல, அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உனக்கு என்ன விருப்பமோ அதை செயல்படுத்துறதுக்கு தானே நான் இருக்கேன், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டை போட்டு டான்ஸுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடுற சாக்கில் அந்த குழந்தைய அங்க
அங்கேருந்து தூக்கிட்டு போலான்னு தான் பாக்குறா. ஆனா மாமியாரோட கண்ணு ஃபுல்லா இவன் மேலே இருக்கிறதுனால அவகிட்ட இருந்து குழந்தைய புடுங்கி வச்சுக்குது. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஒருத்தி வந்து கலர் பொடியை கொண்டுட்டு அந்த பக்கமா போயிருப்பா போல. அது தட்டி விட்டு நம்ம ஹீரோயினி முகமெல்லாம் ஒரே கலர் பொடி ஆயிடுச்சு. அந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோயினி தாராக்கு என்னாச்சுன்னு பாருங்க, அவ நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, குழந்தை நல்லபடியா தான் இருக்கு, நீ போய் மருமகளோட கண்ணை பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கப்புறம் அவனும் பொண்டாட்டி கரையை தூக்கிட்டு போயிட்டு தண்ணி பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு முகத்தை வந்து கழுவி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி இல்ல வேணாம் பரவாயில்ல எனக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆக தான் பாக்குறான். ஆனா அவனும் முகத்துல இருக்கிற கலரை தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்கான். அப்படி கழுவிட்டு இருந்த அவன் திடீர்னு பார்த்துட்டு மறண்டு போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட காயம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட அது மறையவே இல்லை. அப்படின்னா அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணன்னு சொன்னது முழுக்க பொய்யா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.